என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இருந்தால் டிஎம்கே கூட்டணிக்கு மார்ஜின் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? ஏன் அப்படின்னா அரசியல்ல ஒண்ணு சேர்ந்தா ரெண்டு கிடையாது. வேலுமணி அவர்கள் இப்ப குறிப்பிட்டிருக்க மாதிரி 2 பேரும் சேர்ந்து இருந்தா நம்பர்ஸ் படியும் 30 சீட்டுக்கு மேல அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைஞ்சிருந்தா திமுக கூட்டணி வீழ்த்தி இருக்க முடியாதா? பாரதிய ஜனதாவோட கூட்டணியை கட்சி தொண்டர்கள் விரும்பல, என்னுடைய முடிவு கிடையாது, இது தொண்டர்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்ப அது தப்பா? பிரதமராக மோடி வரக்கூடாது, மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் மாநில உரிமையோ அல்லது மக்களின் உரிமை நமக்கு தேவையானவற்றை நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அதிமுக தலைவர் பெரிய அளவுல பதிய வச்சாருன்னு சொல்லுங்க. ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்லணும்னா போன எலெக்ஷன்ல ஒரு எம்பி ஜெயிக்கிறாங்க தேனியில இருந்து, ஒரே ஒரு எம்பி. மோடி கவர்மெண்ட் கண்டிப்பா அதிமுகவுக்கு தமிழ்நாட்டில இருந்து யாராவது ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்றதுக்காக கேபினெட்ல பொசிஷன் கொடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் தன்னுடைய சுயலாபத்துக்காக எட்டி உதைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. இப்படியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் போது சசிகலா அவர்களுடைய அறிக்கை எதற்காக? சசிகலா இதுதான் சரியான நேரம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அறிக்கை. சசிகலாவினுடைய அறிக்கை நேரமெல்லாம் சரியான நேரம் தான். ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்நேரம் பார்ட்டி ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்க வேண்டாமா? ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க ஏன் சூஸ் பண்ணார் அந்த இடத்துல எனக்கு தெரியல. ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியின் தலைவர், இவர்களுக்கே இந்த நிலைமை தான் அப்படிங்கும் போது அப்ப அவங்களால அடுத்து நான் அதிமுக தொண்டர்களை இழுப்பேன். மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்பயோ போயிருச்சுங்க. இன்னைக்கும் வரைக்கும் பிஜேபியோட தயவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவும் சரி, அதிமுகவின் ஏற்கனவே இருந்த தலைவர்களும் சரி, எல்லாருமே பிஜேபியினுடைய தயவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் வழக்குகள் மேல கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. தேனியில அதிமுகவுக்கு பெரிய தலைவர் யார் இருக்கா சொல்லுங்க. நீங்க மதுரைன்னு கேட்டீங்கன்னா ஆர்பி உதயகுமாரையும் செல்லூர் ராஜுவையும் நீங்க சொல்லுவீங்க. ஒரே ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ராஜேந்திர பாலாஜியால ஏன் விஜய் பிரபாகரனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது, மற்றவங்களால அதை செய்ய முடியலையா? பழனிசாமியை தாண்டி யாருமே இன்னைக்கு கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவரை தாண்டி அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்தவர்களும் மக்கள்கிட்ட பிரபலமாக இருக்கக்கூடியவர்களும் இல்ல மக்களை தெரிந்தவர்கள், தொண்டர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருக்கக்கூடியவர்களும் அதிமுகவில் இருக்காங்க. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பாக அதிமுகவின் மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. அதிமுகவின் தோல்விக்கு என்ன காரணம், குறிப்பா கோயம்புத்தூர்ல என்ன ஆச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. அதுல குறிப்பிடும்போது அண்ணாமலை அவர்களால தான் அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது. ஒருவேளை அந்த கூட்டணி தொடர்ந்து நீடிச்சிருந்ததுன்னா இன்னைக்கு 30ல இருந்து 35 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும். இதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு பேசியிருக்காரு. நடந்திருக்குமா அது? பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க கூட்டணியில இருக்கல. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருக்கிறதுனாலதான் 2 தேர்தல்கள், அதாவது 2 பெரிய பொது தேர்தல்கள்லையும், சட்டமன்ற தேர்தலையும் சரி, அதுக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலையும் சரி, நாங்க தோல்வி அடைஞ்சோம். பாரதிய ஜனதாவோடு கூட்டணியை கட்சி தொண்டர்கள் விரும்பல. தொண்டர்கள் விரும்பினதை தான் நான் அதுதான் என்னுடைய முடிவு கிடையாது, இது தொண்டர்களுடைய முடிவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அப்ப அது தப்பா? அது தப்பா? எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியில்லையா? அண்ணாமலையால தான் கூட்டணி முறிந்தது அப்படின்னா அப்ப தொண்டர்கள் எல்லாம் கேட்கவே இல்லையா? அது அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தலைவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துறாரு, அது எங்க தொண்டர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அன்னைக்கும் சொன்னாங்க. அவங்க தேசிய தலைவர்கள் மேல பெரும் விமர்சனங்கள் எதுவும் முன் வச்ச மாதிரி எனக்கு நினைவுல இல்லை. அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் செல்லூர் ராஜுவா இருக்கட்டும், ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், எல்லாரும் மறைமுகமா பேசினது. 50 வருஷத்துக்கு மேல தமிழ்நாட்டு அரசியல்ல வலுவான ஒரு கட்சி, கிட்டத்தட்ட 7-8 முறை ஆட்சியில் இருந்த கட்சி, அதுவும் 13 ஆண்டுகள் தொடர்ச்சியா எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்புல இருந்தாரு. அதற்கு பிறகு 2 டேர்ம் ஜெயலலிதாவால் கன்சிக்யூட்டிவா 2 டேர்ம் ஜெயிக்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட கட்சி நேத்து 4 வருஷத்துக்கு முன்னால அரசியலுக்கு வந்த அண்ணாமலையினுடைய சொல்லை நம்பியா இருக்கிறது? உங்களுக்கு களம் தெரியும், மக்களை தெரியும், எங்கெங்க வாக்கு எப்படி இருக்கு, யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்க, எந்த வார்டில் அதிமுக ஓட்டு இருக்கு,
எந்த தெருவில் அதிமுக ஓட்டு இருக்குது, ரெட்டை இலை இல்லைன்னா யார் ஓட்டு போட மாட்டாங்க, ரெட்டை இலை இருந்தால் யார் ஓட்டு போடுவாங்க, இது எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது அண்ணாமலையை நம்பியா இல்லை அண்ணாமலை வேணும் அண்ணாமலை வேண்டான்னு சொல்லியா அரசியலில் அதிமுகவினுடைய தலைவர்கள் முடிவெடுக்க போகிறாங்க? ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்த போதெல்லாம் அதிமுக வெற்றி பெற்றது கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து எப்போதுமே வந்து குறைவு தான். 2004 தேர்தல் எடுத்துக்குங்க. அப்போ வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு வந்து எதிரான ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சிலாம் அப்போ இல்லை. அந்த இந்தியா ஷைனிங் கேம்பெயின் வந்து அவ்வளவு பெரிய அளவில் நாடு முழுக்க பேசப்பட்டது. அப்போ வந்து ஜெயலலிதாவும் இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்த போதும் கூட இங்கே வந்து அவங்க காங்கிரஸ் எதிர்ப்பு பேசினாங்க. சோனியா காந்தி வந்து அவருடைய அந்த வெளிநாட்டு பேர் சொல்லி ஆண்டோனியோ மீனோ அப்படின்னு அந்த வெளிநாட்டு பேர் சொல்லி அழைச்சி கேம்பெயின் பண்ணாங்க. அந்த சமயம் வந்து பாஜகவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. இருந்தாலும் கூட அதிமுக அப்போ வந்து பெரிய அளவில் தோல்வியை தழுவியது. ஆனால் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. இங்கே ஜெயலலிதாவினுடைய நிறைய அவங்களோட கொண்டு வந்த அந்த பாலிசிஸு, அதுலேயும் குறிப்பாக மதமாற்ற தடை சட்டம், அது போல் உள்ளதெல்லாமே வந்து அவங்களுக்கு எதிராக இருந்தது. அதுக்கு பிறகு 2019 தான் கூட்டணி வராங்க. இப்போது அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இருந்தபோது எப்போதுமே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வெற்றி கிடைச்சதே கிடையாது. பிஜேபி டிஎம்கே கூட்டணி வந்து 98ல், அதுக்கு பிறகு 2000ல் இது எல்லா அந்த சமயங்களில் பிஜேபியோட இருந்த கூட்டணி வந்து பிஜேபிக்கு ஃபேவரபிளாக இருந்திருக்கு. இந்த முறை 2021ல் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ இந்த அரித்மெட்டிக் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படின்றது காடாஸ் மத்தியில் பெரிய அளவில் ஒர்க் அவுட்டே ஆனது கிடையாது ஏடிஎம்கே. அதுதான் வந்து அதிமுக இல்லை. ஆனால் அதிமுக வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு சொல்லாமல் இருந்ததா இருக்கட்டும், ஒரு தீவிரமான பாஜகலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்தாலும் பாஜகவை தீவிரமா எதிர்க்கலைங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சுட்டே இருந்ததா இருக்கட்டும், மறைமுகமா பாஜகவுக்கு உதவுறாங்க தான் அப்படிங்கிற விமர்சனத்தை திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க வச்சுக்கிட்டே இருந்ததா இருக்கட்டும், இதெல்லாமும் ஒரு பெரிய ரீசன் தானே. இன்னொரு பக்கம் வந்து கூட்டணி அதிமுக தேமுதிக தான் ஒரு பெரிய அலையன்ஸ் பார்ட்னர்ஸா, தேமுதிக தவிர வேற யாருமே இல்லை. திமுக வந்து அந்த விமர்சனங்களை வச்சாங்க. கண்டிப்பா திமுக மட்டும் இல்லை, திமுக மட்டும் இல்லாமல் எல்லா தரப்புல இருந்தும் அந்த விமர்சனங்கள் வந்தது. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம், செப்டம்பர் 2023 தான் நீங்கள் கூட்டணியிலேருந்து வெளியில் வரீங்க. அதுவும் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு. ஈரோடு இடைத்தேர்தலின் போது நிறைய சிக்கல்கள் இருந்தது. அப்போ வந்து உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் என்னென்னா, மீண்டும் ஓபிஎஸோட பேட்சப் பண்ணிக்க சொன்னாங்க. டிடிவி தினகரன், சசிகலா 2 பேரையுமே திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்துக்க சொன்னாங்க. 2021 தேர்தல்லையே பாரதிய ஜனதா கட்சி இந்த டிமாண்டை வச்சுது, நீங்கள் வந்து சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் எல்லாரையும் ஒன்னா உள்ள சேர்த்துக்குங்கன்னு. அப்போ வந்து பிறகு 18 இடங்கள்ல டிடிவி ஜெயிக்கிறதை கெடுத்துட்டாரு அப்படின்னு பல விஷயங்கள்லாம் பேசப்பட்டது. அதாவது ஒருங்கிணைந்த அதிமுக சரியாக இருந்திருக்கும், அமித்ஷா இங்கே வந்த பொலிலா பேலஸ் ஹோட்டல் அந்த மீட்டிங் நடந்தது, அதெல்லாமே பேசப்பட்டது. ஆனால் இதில் என்னன்னா, எல்லா அதிமுக தலைவர்களுமே வந்து பிஜேபியோட தயவை ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்பார்த்துருந்துருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அப்படிங்கிறது இவங்களுக்கு கூட்டணியா இல்லையான்றதை விட ஒரு ரேப்போ இருக்கணுன்ற அவசியம். ஏன்னா அவங்க சென்டரில் பவரில் இருக்காங்க. சென்டரில் பவரில் இருக்கிறத தாண்டி அவங்க கிட்ட வந்து பெரிய பெரிய இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளை எப்படி வேணாலும் மசில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குமே இருந்தது. இவங்க வெளியில விமர்சனங்கள், திமுக தரப்புல இருந்து விமர்சனங்கள் இருந்தாலோ, மற்றபடி அப்சர்வர்ஸ், பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸோ இல்லை மீடியாவோ, நீ கூட வேலுமணி அவர்கள் பேசும்போது மீடியா வந்து எங்களுக்கு எதிராக தான் இருந்தது அப்படின்ற எல்லாருமே வந்து அதிமுக ஏன் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு பேச மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சோம். இதுல ரொம்ப முக்கியமா ஒன்று சொல்லணும். நான் வந்து சிஎம் இன்டர்வியூ, அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட ஒரு கேள்வி, நீங்கள் வந்து அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கிறதுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பேசுகிறீங்களே, இது வந்து சரியானதா, இப்படி நீங்கள் பேசலாமா அப்படின்னு கேட்டபோது அதுக்கு அவர் கொடுத்த பதில், முதல்ல வந்து பழனிசாமி அவர்களை மோடி வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படின்னார். இந்த கோஷம் எங்கேயாவது மோடி வேண்டாம், மீண்டும் பிரதமராக மோடி வரக்கூடாது, மீண்டும் பிரதமராக மோடி வந்தால் மாநில உரிமையோ அல்லது மக்களின் உரிமை, நமக்கு தேவையானவற்றை நம்மளால வாங்க முடியாது அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு அதிமுக தலைவர் பெரிய அளவில்
பதிய வச்சாருன்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இடம் நெல்லை முபாரக் அவர்களுக்காக நெல்லையிலையான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பிரச்சாரத்துக்கு போகும்போது 2026 வரைக்கும் நான் இப்பயே எழுதி சொல்றேன், பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினார் தானே. ஆமா, பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னாரு. ஆனால் மோடியவோ அமித்ஷா அவர்களையோ, ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆன்டி மோடி சென்டிமெண்ட் இருக்கு, இங்க வந்து ஆன்டி பிஜேபி இன்னமும் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே ஆன்டி பிஜேபி பேசதான் செய்றாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. போலரைஸ் ஆயிருக்கு சொசைட்டி. இன்னைக்கு நீங்க வந்து 18% ஓட்ஸ் வந்திருக்கே பிஜேபிக்கு எல்லாம் கேட்கலாம். இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு இருக்கு, ஆதரவு இருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த ஆதரவு வந்து வெற்றி பெறும் அளவுக்கு, அதாவது வெற்றியை பெரிய பெரிய அளவுல வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு இல்லை. அது வந்து தமிழ்நாட்டுல அந்த மனநிலை கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா இருக்கும் போது இருந்தே அந்த மனநிலை உருவாக்கப்பட்டு விட்டது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய சரிவு எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 2014 ஜெயலலிதாவுடைய இந்த மைக்கேல் குன்ஹாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு, ஜெயலலிதாவுடைய அரெஸ்ட்டுக்கு பிறகு இருந்தே அதிமுகவினுடைய அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்ல வந்து ஒரு சின்ன சின்னதா சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கேட்கலாம், அதுக்கப்புறம் 2016 பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி வந்து 2015 பெருவெள்ளம், அதற்கெல்லாம் பிறகு ஒரு வெற்றி பெறுவது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்ட இடத்துல ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க, நீங்களே குறிப்பிட்டீங்க. மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. அது ஜெயலலிதாவினுடைய பலம், ரெண்டாவது அதிமுகவினுடைய பலம், இன்னொன்னு அன்றைக்கு அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்கன்றது. ஏன்னா அந்த தேர்தலில் மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கி, மூன்றாவது அணிக்கு அதுக்கு வந்து எல்லா கட்சி தலைமையிலிருந்தும் அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாச்சு. ஆனால் அந்த மூன்றாவது அணி அன்னைக்கு அமைந்ததற்கான காரணம் என்ன, யார் வேணும்னு நினைச்சாங்க, யார் வேண்டாம்னு நினைச்சாங்கன்றதெல்லாம் வெளியில வந்துருச்சு. 2016 தேர்தல் பெரும் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி அப்படின்னாலுமே அதிமுக வந்து அந்த எலெக்ஷன் மேண்டேட்டே கம்ப்ளீட்டா வந்து அவங்க பெரிய அளவுல ஃபண்ட் பண்ணாங்க. அந்த அது வந்து அவங்களுக்கு உதவியது. அப்போ வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்களோ அதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணா எல்லா தேர்தலையும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய எண்ணமாக இருந்தது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு கை கொடுக்காம எஸ்பி வேலுமணி அவர்கள் இப்ப குறிப்பிட்டிருக்க மாதிரி 2 பேரும் சேர்ந்து இருந்தா நம்பர்ஸ் படியும் 30 சீட்டுக்கு மேல அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைஞ்சிருந்தா திமுக கூட்டணி வீழ்த்தி இருக்க முடியாதா? நீங்க நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்றீங்க தினேஷ். நிறைய இடங்கள்ல வந்து நேற்று அண்ணாமலை பிரஸ் மீட், அதெல்லாம் பிரஸ் மீட் வைக்கும்போது அதை குறிப்பிடுறாரு, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி குறிப்பிடுறாரு. அதனால நான் கேட்கிறேன், அதாவது அதிமுக வாங்கின வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்த கட்சியோ வாங்கின வாக்குகளையும் சேர்த்தா விக்ரி அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. 35 இடங்கள்னா இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட குறிப்பிடுறார். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இருந்தா டிஎம்கே கூட்டணிக்கு மார்ஜின் இன்னும் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? ஏன் அப்படின்னா அரசியல்ல ஒண்ணு சேர்ந்தா 2 கிடையாது. அரசியல்ல ஒண்ணு சேர்ந்தா சைபரா கூட ஆயிடலாம் தெரியும் சில நேரங்கள்ல. நீங்க வந்து 2019 எலெக்ஷன் தான் அதுக்கு உங்களுக்கு அடிப்படை. அதுக்கு முன்னால நடந்த 2004 எலெக்ஷன் நான் இப்பதான் சொன்னேன், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தோல்வியை தான் கொடுத்திருக்கு. இல்ல, இதற்கு இடைப்பட்ட எலெக்ஷன் ஒண்ணு அசம்பிளி எலெக்ஷன், என்னதான் அதிமுக தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுடைய கூட்டணி 75ங்கிற நம்பரை இவ்வளவு நம்பர்ஸ் எடுக்குமா அப்படின்னு யாருமே கருத்து கணிப்புகளை சொல்லாத ஒரு நம்பர் வந்தது. அது வந்து சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல்ல நம்ம ஓட்டு போடுறதும் வேறு. ஏன்னா அப்போ வந்து ஏடிஎம்கே வந்து களத்துல ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க, கீழே வந்து ஒர்க் பண்ணாங்க. இந்த முறை அந்த மாதிரி எந்த பெரிய அளவுல வேலையும் நடக்கல. சட்டமன்ற தேர்தல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி வேண்டும், இல்லை நான் முதலமைச்சரா தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்காக ஒரு டீம், ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை கூட்டிட்டு வந்து, உங்களுக்கு தெரியும் சுனில் ஒர்க் பண்ணாருன்றது தெரியும். சுனில் கூட சேர்ந்து சில ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியினுடைய மகன் அவர்களும் அவங்களோட சேர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்து ஒர்க் பண்ணதாக தான் செய்திகள் வெளியானது. அப்படி வந்து அவங்க நிறைய இடங்கள்ல வேலை செய்தாங்க. ஆனா இப்போ இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய தலைமை, அதாவது 2ஆம் முன்னிலை தலைவர்களே பெரிய அளவில் களத்தில் வந்து அவங்க பணியாற்றல. எஸ்பி வேலுமணி இன்னைக்கு வந்து ஏன் அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பா செய்தியாளர்களை சந்திக்கிறார்? இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவருடைய 70வது பிறந்தநாள் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து கொண்டாடல.
தொண்டர்களை கூட சேர்த்து வச்சு கொண்டாடல. அவர் வந்து சேலத்துல கொண்டாடுறாரு. ஆனா அதுக்குமே வந்து அன்னைக்கு போக்குல நிறைய தலைவர்கள், 2ஆம் நிலை தலைவர்கள் வந்து அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது போகல. நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட அரசியல் கொண்டாட்டங்கள் ஒரு ஒரு முக்கியமான ரொம்ப பெரிய, அதுல வந்து நிறைய அரசியல் இருக்கும். அதுல நிறைய அரசியலும் நம்ம பேசுவோம். புரிதல்கள் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய புரிதல்களும் நிறைய. ஆனா இவர் சேலத்துல கொண்டாடுறாரு. சேலத்துல கொண்டாடுறதுல தவறு இல்லை. உடல்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது வந்து வேறு என்ன என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஃபேமிலியோட இருக்கணுன்றதுக்காக கூட இருக்கலாம். அதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் சேலத்தில் அவர் கொண்டாடினாலுமே அங்கே வந்து 2ஆம் நிலை தலைவர்கள் பெரும்பாலும், அது வந்து வேலுமணி போன்றவர்கள் அன்னைக்கே அவரை போய் வாழ்த்தியிருந்தா அது வேறு மாதிரி. ஆனால் 2-3 நாள் கழிச்சு தான் அவர் போய் சந்திக்கிறார். அப்போ இது ஏன், அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தலைமைக்கும் 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் இடையே ஒரு விரிசல் இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது அவங்க வந்து அவங்களுக்குள்ளாக ஏன் அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கு, இது வந்து சீக்கிரமே அதை சரி செஞ்சிருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் அது பதில் சொல்லவும் விரும்பல. எஸ்பி வேலுமணி அவர்கள் இன்னைக்கு குறிப்பா செய்தியாளர் சந்திக்கிறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அதாவது கோவையில வந்து சிங்கை ராமச்சந்திரன் உடைய தோல்விக்கு எஸ்பி வேலுமணி ஒர்க் பண்ணல, அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, அதிமுக தொண்டர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றது தான். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளனேஷனாக இருக்கலாம். இன்னொன்று வந்து நேற்றுக்கு அண்ணாமலை பேசுனது, அண்ணாமலை வந்து உங்களை விட நான் பெருசு, அதிமுகவை விட கோயம்புத்தூர்ல இடங்கள்ல அதிமுகவை முந்தி 2வது இடத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கறத ஒரு ரொம்ப கோயம்புத்தூர் இல்ல, குறிப்பா கோயம்புத்தூர்ல 4.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியுது ஏடிஎம்கேவால, சாரி பிஜேபியால தனியா இருந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்க முடியுது, அது என்னால் மட்டுமே சாத்தியமானது அப்படின்றது அண்ணாமலை சொன்னார். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் எஸ்பி வேலுமணி. அதனால அவர் வந்து இன்னைக்கு பேசியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 தேர்தலுக்கு அதிமுகவோட கேண்டிடேட் லிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பணபலம் கொண்டவர்கள் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். இன்னொன்று வந்து அங்கே அந்தந்த பகுதிகளில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவர் வந்து தேர்வு செய்திருந்தார். ஆனால் வந்து இதுல என்ன செல்வாக்கு மிக்கவர்களுடைய ஆதரவு இருக்கிறவங்களுக்கு கிடைச்சதா இல்ல அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு இல்ல, அதாவது அதிமுகவுக்குள்ளேயே இருந்த பேச்சு என்னன்னா, இந்த கேண்டிடேட் லிஸ்ட் 2001 வந்து ஜெயலலிதா ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் கொடுத்தாங்க. அப்ப வந்து எல்லாருமே நியூ ஃபேஸஸ், எல்லாரும் நியூ ஃபேஸ். இன்னும் சொல்ல போனா நயினார் நாகேந்திரன், ஓ பன்னீர்செல்வம், எல்லாருமே பெரும்பாலும் அங்க அந்த அமைச்சரவையில் இருந்தவர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் வந்து நியூ ஃபேஸஸ். அப்போ வந்து அந்த கேண்டிடேட் லிஸ்ட் வரும்போது எல்லாருக்கும் இருந்த எண்ணம் என்னன்னா, கேண்டிடேட்ஸ் யாருமே சரியா இருக்க மாட்டாங்க, தோல்வி தான் இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் அன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. ஜெயலலிதாவால் ஒரு புதுமுகத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாலோ இல்லை வந்து அன்னைக்கு என்ன அரசியல் சூழல் இருக்கோ அந்த களத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களால டிசைட் பண்ணி எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நான் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 2ஆம் நிலை தலைவர்கள் எல்லாருமே தன்னை மீறி செயல்படக்கூடியவர்களாக அல்லது தனக்கு இணங்கி கீழே வந்து செயல்படக்கூடியவர்களாக இல்லாம இருக்காங்க. அதனால தன்னுடைய ஆதரவு வட்டத்தை வந்து ஒரு தனக்காக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படி வந்து இன்னொரு செட் ஆஃப் பீப்புளை வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்ததாக தான் அதிமுகவில் சொல்லப்பட்டது. அதிமுகவில் எனக்கு தெரிந்த நண்பர்கள் சொன்னது. ஆனால் இனி வந்து அவங்க எல்லா விஷயத்திலையுமே 2ஆம் நிலை தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அல்லது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு ஏன் இந்த தோல்வி, இது வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் ரெட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா 2019 தேர்தலுக்கு பிறகும் சரி, 2021 தேர்தலுக்கு பிறகும் சரி, அதற்கு பிறகு நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமும் சரி, இப்போவும் சரி, அதிமுக இன்னமும் தாங்கள் தோற்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பெரிய அளவில் சுய பரிசீலனை செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய மீட்டிங்ஸ் நடந்திருக்கணும். இது ஜெயலலிதா இருந்தாங்கன்னா எனக்கு தெரியும் 2006 எலெக்ஷன்ல வந்து அவங்க லூஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து அப்ப 80 இந்த அளவுக்கு தோல்வி இருந்து ஒரு 7 இடங்கள்ல டெபாசிட் இழக்கிற அளவுக்கு, சென்னையில தலைநகர்ல 2 இடத்துல வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு ஒரு வீழ்ச்சி அப்படிங்கறத அதிமுகவோட ஒரு மற்ற எல்லா வரலாற்று தேர்தல்களை தாண்டி ஒரு பெரிய வீழ்ச்சின்னு பார்க்கணுமா? ஆனா 2006ல பெரிய, அதாவது ஜெயலலிதா வந்து திரும்பவும் பவர்ல இருப்போம், கண்டினியூ பண்ண முடியும்னு நினைச்ச போது
மைனாரிட்டி டிஎம்கே கவர்மெண்ட் வருது, கிட்டத்தட்ட 60 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனாக ஜெயலலிதா வந்து உட்கார்றாங்க. ஆனால் அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கே ஈவினிங்கே இம்மீடியட்டாக அவங்க வந்து பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. பார்ட்டி ஆஃபீஸில் அங்கே அவங்களுக்காக ஆட்கள் இருந்தாங்க, தொண்டர்கள் வந்து காத்திருந்தாங்க, பழைய அமைச்சர்கள் இருந்தாங்க, அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே இருந்தாங்க. எல்லாரையும் வந்து கூப்பிட்டு அன்னைக்கே எல்லார்கிட்டையும் பேசினாங்க. ஏன் தோல்வி என்ன ஏதுன்னு ஒரு வீட்டில இருந்து நிர்வாகிகள் கிட்ட பேசுறதும், கட்சி அலுவலகத்துக்கு வர்றதும், கட்சி தலைமையகத்துல இருந்து எல்லார்கிட்டையும் பேசுறதும், இட் சென்ட்ஸ் லாட்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் டு எவ்ரிபடி. அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் அது நடக்கவே இல்லை. இப்போ கூட இந்த எலெக்ஷன் ஓட்டிங் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அவர் இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வராரு. இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ வந்து சென்னையில் வந்து நம்ம நிர்வாகிகள் வந்து ஒழுங்காக வேலை பார்க்கல, தொண்டர்கள் தரப்புல இருந்தும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரியாக ஒர்க் பண்ணல, அதனால நம்ம வந்து சென்னையில் லூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியே. ஆனால் அன்னைக்கே வந்து அதுக்கு அடுத்தது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் எப்படி அப்படின்றது அவர் எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்ற செய்திகள் எதுவுமே வெளியாகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் டிஸ்கஸ் பண்ண மாதிரியும் தெரியல. இன்னொன்று வந்து சவுத்தில் பெரிய அளவில், அதாவது தென் மாவட்டங்களில் அதிமுகவினுடைய பலம் ஒரு பெரிய அளவில் சரிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு வந்து ரொம்ப பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் எடுத்த அந்த 10.5% இன்டர்னல் ரிசர்வேஷன் தான், 1 இயர் இன்டர்னல் ரிசர்வேஷன். இது அப்போ இருந்தே அவருக்கு சிக்கலை உருவாக்கிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இன்னொன்று வந்து இவர் வந்து ஒரு கம்யூனிட்டி சார்ந்து இயங்கக்கூடியவரா, அதுவும் மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிக்கு மட்டுமே வந்து பலம் கொடுக்கக்கூடிய கை கொடுக்கலையே. இல்லை, இந்த முறை மேற்கு மண்டலம் கை கொடுக்கல. மேற்கு மண்டலம் கை கொடுக்காமல் போறதுக்கு காரணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து கீழே இறங்கி பெரிய அளவில் ஒர்க் பண்ணவே இல்லை. அது ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு எம்பி, நான் ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனமாக சொல்லணும்னா, போன எலெக்ஷனில் ஒரு எம்பி ஜெயிக்கிறாங்க தேனியிலேருந்து, ஒரே ஒரு எம்பி. இந்த ஒரு எம்பிக்கும் நீங்கள் ராஜ்யசபாவில் இருந்த எம்பிக்கும் அப்போ வந்து மோடி கவர்மெண்ட் கண்டிப்பாக அதிமுகவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாராவது ஒரு அமைச்சர் வேணும் அப்படின்றதுக்காக கேபினெட்டில் பொசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எல்லாத்தையும் தன்னுடைய சுயலாபத்துக்காக எட்டி உதைத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு பெரிய ரீசன் தான் கண்டிப்பா. அது அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்ப வந்து விஜிலா சத்யானந்த் அதிமுகவில் இருக்காங்க, ராஜ்யசபா மெம்பரா இருக்காங்க. விஜிலா சத்யானந்துக்கு பதவி கொடுப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து இவர்களுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. ஓபிஎஸ் வந்து என்னுடைய மகனுக்கு கொடுங்க, ஓபி ரவீந்திரநாத்துக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறார். வைத்தியலிங்கம் வந்து அப்போ எம்பியா இருந்தார். இப்போ வைத்தியலிங்கத்துக்கும் விஜிலா சத்யானந்துக்கும் இல்லைன்னா வைத்தியலிங்கத்துக்கு மட்டும் கொடுங்க அப்படின்றது கூட பேசப்பட்டது. ஆனால் இவர் வந்து என்னன்னா, இவங்க யாருக்குமே இவர்களுக்கு எல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்தா தன்னை மீறி ஒரு செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருந்துருவாங்களோ அப்படின்னா, ரெண்டாவது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய மகனுக்கு அப்போ அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்துருக்கலாம். இல்லை வாங்கி கொடுக்கலன்னா கூட அவர் ஒரு எம்ஓஎஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி இருந்திருந்தா அதிமுகவுக்கு அது ஒரு பலமாக இருந்திருக்கும். இப்போ அதனால என்னன்னா, இப்போ வந்து நீங்க பிஜேபியோடும் கூட்டணியில் இல்லை, காங்கிரஸோடும் கூட்டணியில் இல்லை, காங்கிரஸ் எதிர்ப்பும் பேசவில்லை, பிஜேபி எதிர்ப்பும் பேசவில்லை, வெறும் திமுக எதிர்ப்பு தான் பேசுறீங்க. அப்போ இப்போ யார் ஜெயிச்சாலும், எத்தனை எம்பி இப்ப ஜெயிச்சாலும் எல்லாரும் அங்க போய் சும்மா தான் இருக்க போறாங்க. எந்த அமைச்சர் பதவியும் எதுவுமே கிடைக்க போறது கிடையாது, அங்கீகாரமும் கிடைக்க போறது இல்லை. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த போதே ஒரு எம்பி இருந்தது. அப்போ வந்து ராஜ்யசபாலையும் அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருந்தது, இருந்தாலுமே எந்த பதவியும் வாங்கிக்கல. இப்போ ஜெயிச்சா மட்டும் யாருக்கு என்ன கிடைக்க போகுது, எதுக்கு செலவு பண்ணணும்? இப்படியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் போது சசிகலா அவர்களுடைய அறிக்கை எதை காட்டுது? சசிகலா இதுதான் சரியான நேரம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க அறிக்கை. சசிகலாவனுடைய அறிக்கை வந்து நேரமெல்லாம் சரியான நேரம் தான். ஆனா அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்நேரம் பார்ட்டி ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்க வேண்டாமா? எவ்வளவு நாளைக்கு அறிக்கையிலேயே பேசிக்கிட்டு இருக்க முடியும்? பார்ட்டி ஆஃபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்கணும், எல்லாரும் என்னோட வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ரொம்ப நாளா சொல்றாங்க. முதல்ல வந்து 2021 தேர்தலுக்கு முன்னால வந்து நான் வந்து ஒதுங்கி இருந்துக்கிறேன்னு அவங்க சொன்னதே வந்து அரசியல்ல இருந்து அவங்க விலகி போயிட்டாங்கன்றது ஆரம்பத்திலேயே காட்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து திரும்ப வர போறாங்க, அந்த நிறைய ஆடியோ வந்தது அவங்க எல்லார்கிட்டையும் பேசினது, திரும்ப எப்படியும் வரப்போறாங்கன்ற நம்பிக்கை தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய தொண்டர்களுக்கு அது வந்து இருந்தது. அவங்க வந்துருவாங்க, வந்தா வந்து
பார்ட்டி திரும்பவும் ரிஜுவனேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருந்தது. ஆனால் அதை வந்து அவங்க எந்த கட்டத்துலையுமே கேபிட்டலைஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்குமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் காங்கிரீட்டாக என்ன பண்ண போகிறோன்னு அவங்க சொல்லவே இல்லை. எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவால சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லவே இல்லை. பழனிசாமியினுடைய பெயரையே அவங்க பயன்படுத்தல. எந்த இரண்டாம் நிலை தலைவர்களுடைய பெயரையும் பயன்படுத்தல. டிடிவி தினகரனை பத்தியும் பேசல. ஓ பன்னீர்செல்வத்தை சரி யாரும் அவர்களை குறிப்பிட்ட தலைவர்களை பத்தி நீங்க பேச வேண்டாம். ஆனா நான் வந்து ஒரு எலெக்ஷன் டூர் ஒன்று போக போறேன். சரி, எலெக்ஷனுக்கு முன்னால போகல, நான் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணிக்க போறேன், அதிமுக தொண்டர்களை எல்லாரையுமே நான் சந்திக்க போறேன், என்னோட எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு ஒரு வரி இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை. நான் வந்து பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போக போறேன், அங்க நீங்க வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் இல்லை. நான் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போக போறேன், நினைவிடத்துக்கு போக போறேன், நீங்க அங்க வாங்க, அங்க எல்லாரும் சந்திக்கலாம், இப்பதான் நம்ம வந்து மீண்டும் அதிமுகவை வந்து உயிர் பெற வைக்க வேண்டும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்ல. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னே தெரியலையே. கட்சியை வந்து திரும்பவும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒருங்கிணைக்க போறீங்க? இந்த ரிசல்ட்ஸ்ல பார்க்கும்போது எல்லாரும் கூர்ந்து கவனிச்ச இடங்களா இருந்த இன்னும் 2 முக்கியமான இடங்கள் தேனியும் இன்னொரு இடம் ராமநாதபுரமும். 2 பேருமே ஒரு கடினமான போட்டியை கூட கொடுக்காத ஒரு நிலைமைக்கு வருவாங்கங்கிறது எதிர்பார்த்ததா? தேனியை பொறுத்த வரைக்கும் தினகரன் வந்து ஒரு இன்டென்ஸ் ஃபைட்டை கொடுத்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து லட்சம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல தங்க தமிழ்ச்செல்வன் வந்துட்டார். ஆனா திமுக வந்து கடைசி நேரம் கூட இல்லை, கொஞ்சம் முன்னாலேயே வந்து அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. தினகரனுடைய பலம் அங்க என்னவாக இருக்கும், அவருக்கு வந்து எப்படி ஓட்டு எங்க இருந்து கிடைக்கும், யார் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. இதுல வந்து அங்க கம்யூனிட்டி வைஸா பிரிஞ்சதும் நிறைய. அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தினகரனும் தங்கத்தமிழ் செல்வனும் சார்ந்த கம்யூனிட்டியிலிருந்து அவங்க கேண்டிடேட்டை நிறுத்தல, வேற கம்யூனிட்டி. அப்போ அந்த வேற கம்யூனிட்டி ஓட்டு எல்லாமே அங்கே மாறி போயிடுச்சு அதிமுகவுக்கு. எல்லாமே அங்கே இருக்கிறது எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு தான். எல்லாமே இப்போ வந்து பிரிஞ்சு போச்சு. தேனி வந்து இனி அதிமுகவினுடைய கோட்டையோ இல்லை அமமுகவினுடைய கோட்டையோ இல்லை ஓபிஎஸ்னுடைய கோட்டையோன்னெலாம் சொல்ல முடியாது. அது வந்து ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க ஏன் சூஸ் பண்ணார் அந்த இடத்துல எனக்கு தெரியல. ஒரு முன்னாள் முதல்வர், ஒரு கட்சியின் தலைவர், இவர்களுக்கே இந்த நிலைமை தான் அப்படிங்கும் போது அப்ப அவங்களால அடுத்த ஓபிஎஸ் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் எப்பயோ போயிருச்சுங்க. அவர் வந்து அதாவது 2017 போய் தர்ம யுத்தத்துல உட்கார்றார். தர்ம யுத்தத்துல இருக்கும்போது வெறும் 11 பேர் தான் அவர் கூட இருந்தாங்க. ஆனால் 2021 அடுத்த தேர்தல் 11 எம்எல்ஏக்கள். ஆமா, 11 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. நீங்க ஆட்சியில் கவிழ்க்கப்படியும் இல்ல வந்து உங்க பக்கம் வந்து எம்எல்ஏக்கள் எல்லாமே இருந்திருக்கணுமே. சசிகலா வேண்டாம் அப்படின்னு, சசிகலா மீது அன்னைக்கு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு வெறுப்பு இருந்தது. அதை வந்து அவரால் கேபிட்டலைஸ் பண்ணவே முடியல. கட்சியில இருக்கக்கூடியவர்கள் யாருமே அவர் பக்கம் வரவே இல்லை. அதுக்கு பிறகு திரும்பவும் போய் எடப்பாடி கிட்ட ஒவ்வொரு முறையும் அவர் செஞ்சதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் எல்லாமே. கட்சியில இருக்கக்கூடியவர்கள் தன் பக்கம், இன்னைக்கும் அவர் ஒரு மீட்பு குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காரு, உரிமை மீட்பு குழு. நீங்க எப்படி மீட்க போறீங்க? எதுவுமே செய்யாம பிஜேபி ஏதாவது நமக்கு உதவுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து எப்படி மீட்க முடியும்? பிஜேபியோட போய் கூட்டணியில இருந்து, அதுவும் பிஜேபியோட ஹெல்ப்போட உங்களால சின்னம் கூட வாங்க முடியல. பலாப்பழ சின்னத்துல நிக்க வேண்டியதாயிருச்சு அவருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவருடைய சர்க்கிள்கள் தான் இன்னைக்கும் வரைக்கும் பிஜேபியோட தயவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவும் சரி, அதிமுகவின் ஏற்கனவே இருந்த தலைவர்களும் சரி, எல்லாருமே பிஜேபியினுடைய தயவை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து வழக்குகள் மேல கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகக்குள்ள கலக குரல்கள் வெடிக்க எல்லாம் வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாருமே பேச மாட்டாங்க. அவங்க இந்த நம்பர்ஸ் வாங்கி இருக்கிறது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற நம்பரா இருக்கா? அதிமுக தொண்டர்கள்லாம் எல்லாம் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற நம்பர் இல்லை. நீங்க ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டீங்க, கூட்டணியில இருந்திருந்தா இவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா. கூட்டணியில இருந்தா அதிமுகல இருந்து கிராஸ் ஓட்டிங்கே நிறைய வந்திருக்கும். டிஎம்கேயோட மார்ஜின் அதிகமா இருக்கும். போன முறை ஃபுல்லா கிராஸ் ஓட்டிங். ஏன்னா அதிமுகவில் இருந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல டெபாசிட் போயிருச்சு. இன்னைக்கு நிறைய இடத்துல டெபாசிட் போயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அதிமுகவுக்கு வந்த ஓட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட்டு, எல்லா இடத்துலயும் எவ்வளவு ஓட்டு இருந்ததோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்க இன்னும் சொல்லணும்னா நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் வாங்கக்கூடிய ஓட்டுமே அங்க இருக்கக்கூடிய அதிமுகவினருடைய ஓட்டு.
அவர் பாஜகவுக்கு போயிட்டாரு மேம். அவர் பாஜகவுக்கு தான் 2வது போயிட்டாரு. இடம் மேம். அந்த இடத்துல ஆமா அதிமுக ஐ திங்க் டெபாசிட் இழந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா அது திருநெல்வேலியில. ஏடிஎம்கேவோட ஓட்டு. நீங்க அந்த கம்யூனிட்டி ஓட்ஸை பாருங்கங்க. அங்க இருக்கக்கூடிய மறவர், அங்க இருக்கக்கூடிய பிள்ளைமார், அங்க இருக்கக்கூடிய நாடார் எல்லாருமே எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு பாருங்கங்க. அது ரெட்டலையோட ஓட்டு. அது அதிமுக ஓட்டுன்னா அவர் கட்சி மாறணும்னா அந்த ஓட்டுல ரெட்டலைக்காரங்களுக்கு வந்திருக்கணும் மேம். ரெட்டலை சார்பா யார் ரெட்டலை நிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்திருக்கணும் மேம். ரெட்டலைக்கு வரல. ஏன்னா அவங்க கல்டிவேட் அப்ப அது பண்ணவே இல்ல. நெல்லையில இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனோட ஓட்டுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா கல்டிவேட் பண்ணல. நீங்க அதுக்கு அடுத்தது நயினார் நாகேந்திரன் போயிடுறாரு நெல்லையில இருந்து. உங்களுக்கு கட்சியில இருந்து வெளியில போனதுக்கு பிறகு அங்க நீங்க வந்து செல்வாக்கு மிகுந்த ஒருத்தரை நீங்க வந்து அங்க கல்டிவேட் பண்ணிருக்கணும்ல. ஏன் பண்ணல? ஏன் பண்ணல? இன்னைக்கு தேனி, நீங்க தேனியில அதிமுகவுக்கு பெரிய தலைவர் யார் இருக்கா சொல்லுங்க. நீங்க மதுரைன்னு கேட்டீங்கன்னா ஆர்பி உதயகுமாரையும் செல்லூர் ராஜுவையும் நீங்க சொல்லுவீங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ராஜேந்திர பாலாஜியால ஏன் வந்து விஜய் பிரபாகரனுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடிஞ்சது? மற்றவங்களால அதை செய்ய முடியலையா? இத்தனைக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர். அதிமுக அங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. ராஜேந்திர பாலாஜி அவரை கூட்டிட்டு ஒரு இடத்துலயும் பிரச்சாரத்துக்கு கூடவே போனாரு. நீங்க சிங்கை ராமச்சந்திரனோட எத்தனை இடத்துல வேலுமணி பிரச்சாரத்துல இருந்தாருன்னு சொல்லுங்க. ஏன் போகல? எல்லாரும் வெற்றியை வாங்கி கொடுத்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்து என்ன நடக்க போகுது? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன நடக்க போகுது? மத்தியில அமைச்சர் பதவி கிடைக்க போகுதா? கிடைச்சிருக்கலாம். இல்ல மத்திய சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கலாம். 2வது அண்ணாமலைக்கு கீழே ஒர்க் பண்ணும் இவங்க எல்லாருமே. அதுதான் அவங்களோட சிக்கலே. இல்ல தனியா நின்று வெற்றி பெற்றிருந்தா கூட ஒரு பெரிய விஷயத்தை அடுத்தடுத்து வாங்கிருக்கலாமே. இவங்களோட நம்பர்ஸ் ரொம்ப பெரிய முக்கியமான ரோலா பிளே பண்ணிருக்கு. கடைசி 2-3 நாள் யாருமே களத்திலேயே இல்லைங்க. யூஸ்வலா நடக்கக்கூடிய அந்த பணப்பட்டுவாடா, அதுவும் மக்களை கடைசி நேரங்களில் போய் சந்திக்கக்கூடியது, இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே ஏடிஎம்கே எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே இல்லை. நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு, ஓட்டிங் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 11 மணிக்கு அப்புறம் நிறைய பூத்துகள்ல அதிமுகவுடைய ஆட்களே இல்லை. பூத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? 8 முறை அப்படின்னு நம்பர் சொல்றாங்க. அது ஆனா உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், ஒரு இடைத்தேர்தலா இருக்கட்டும், அப்படி இருக்கும் தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர் வெற்றிகள் அப்படிங்கிற 2 பார்வை வைக்கப்படுது. இவ்வளவு தோல்விகளுக்கு பிறகு அப்ப எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமை கேள்விக்கு உள்ளாக்கப்படுவதுங்கிறது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றியும் தோல்வியும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு தோக்குறவங்க நாளைக்கு ஜெயிக்கலாம், இன்னைக்கு ஜெயிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு தோல்வியை தழுவலாம். அதுல வந்து எதுவுமே அது தவறு கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியது அவசியம். பழனிசாமியை தாண்டி யாருமே இன்னைக்கு வந்து கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவரை தாண்டி அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்தவர்களும், மக்கள்கிட்ட வந்து பிரபலமாக இருக்கக்கூடியவர்களும், இல்ல மக்களை தெரிந்தவர்கள், தொண்டர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்களா இருக்கக்கூடியவர்களும் அதிமுகவில் இருக்காங்க. நீங்க யாருன்னு பேரெல்லாம் கேட்டுறாதீங்க. பேரெல்லாம் சொன்னா சர்ச்சையாயிரும். அப்படி ஆட்களும் இருக்காங்க. பழனிசாமி அவர்களால தான் அதை செய்ய முடியும்ன்றதெல்லாம் கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய கட்சின்னு அவரே சொல்றாரு. ஜெயலலிதா அப்படிதான் வந்தாங்க. ஆனால் ஜெயலலிதாவுக்கு வந்து இருந்த பலமும், அவருக்கு இருந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும், இன்னும் சொல்ல போனா ஆளுமை திறனும் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். 2வது, இவங்களால ஒண்ணு வந்து செய்யவே முடியல. டிஎம்கேவுடைய அலையன்ஸை வந்து அந்த அரித்மெட்டிக் எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு இவங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக வெற்றிக்கு காரணம் வந்து திமுகவோட கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இப்படி 2 அணிகளா பிரிஞ்சிருக்கிறதா வெற்றி அப்படின்னு அதை சுருக்கிறாங்களே, அது வந்து சரியான அணுகுமுறையா இல்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் செஞ்ச ஸ்ட்ராட்டஜி எல்லா விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அதோட ஆளுமையை காமிக்கிறா? எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்பவுமே வந்து அரசியல்ல வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கூட்டணி வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த தேர்தலில் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த தேர்தலில் கூட்டணியில் இல்லாமல் போகலாம். ஆனா ஒரு 3-4 தேர்தலா ஒரே கூட்டணி அதை ரீட்டைன் பண்றது அப்படின்றது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால். அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா அதுக்கான கிரெடிட்ஸை கொடுத்துதான் ஆகணும். டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றத அவங்க உறுதியா இருக்காங்க. அதுலயும் இந்த அந்த தேர்தல் கடைசி முடிவு, அதாவது தேர்தல் நெருங்க அந்த கடைசி நேரங்கள்ல கட்சியில திமுகவில் இருக்கக்கூடியவர்களை வந்து கூட்டணி கட்சிகளுக்காக இல்ல கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக ஒர்க் பண்ண வச்சாங்க.
அந்த மாதிரியான அதுவும் அங்கே லோக்கலில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த தொகுதிக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. இது வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக ஏன் வந்து என்னுடைய அமைச்சர்கள் போய் வேலை பார்க்கணும், அமைச்சர் வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இல்லை. அவர் வந்து ஒன்று சொன்னார், யார் வந்து ஒர்க் பண்ணலையோ உங்களுடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்படும் அப்படின்றத முதலமைச்சர் சொல்லியிருந்தார். ஆனால் அதிமுகவில் வந்து அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு என்னன்னா, எஸ்பி வேலுமணியை தாண்டி கோயம்புத்தூர்ல யாரும் கிடையாது. அதே மாதிரி விஜயபாஸ்கரை தாண்டி கரூர்ல யாருமே இல்லை. இல்லை வந்து விஜயபாஸ்கர் டாக்டர் விஜயபாஸ்கரை தாண்டி புதுக்கோட்டையில யாருமே கிடையாது, திருச்சியில யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சு. திமுகவிலையும் அது இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் திமுகவில் ஒருவேளை தோல்வி அப்படின்னா அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியும் இருந்தது. அவர் கட்டாயம் வெற்றி இருக்கணும் அப்படின்றதையும் சொன்னார். கூட்டணி ஒரு பெரிய பலம் அவங்களுக்கு. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்போசிஷன் வந்து ரெண்டா இருந்தது அப்படின்னு. நான் என்ன சொல்றேன்னா, அப்போசிஷன் ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியில இருந்திருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு இன்னும் அது பெரிய வெற்றி. இந்த ரிசல்ட்ஸ்ல பாஜக வளர்ந்துருக்குன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்ல பாஜக வளரலாம் இல்லையா? உங்களுடைய பார்வை என்ன இந்த நம்பர்ஸை வச்சு? அதே இடத்துல தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் வந்ததற்கு பிறகு பாஜக பெரிய growth எல்லாம் கிடையாது. ஐபால்ஸ் கிடைச்சிருக்கு, இல்லைன்னு நான் சொல்லல. மோடி இத்தனை முறை வந்து போனாரு தமிழ்நாட்டுக்கு, இவ்வளோ ரோட் ஷோ நடத்தினாங்க, எத்தனை தலைவர்கள் வந்துட்டு போனாங்க, மத்தியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை எல்லாத்தையும் பற்றி பேசினாங்க. அதெல்லாம் பேசியுமே 18% தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எங்க எதுவுமே இல்லையே, ஏன் ஜெயிக்க முடியல? அவர் அண்ணாமலை அவர்கள் கேட்கிறாரு, கருணாநிதியோட மகள் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு குறிப்பிட்டாரு நேத்து பிரஸ் மீட்ல. இந்த தோல்விக்கு பிறகு எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. 2026க்கு அடுத்தது போவோம். கருணாநிதியினுடைய மகள் அப்படிங்கிறதுனால தான் வந்து கனிமொழிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. கனிமொழி அதனால தான் வெற்றி பெறுறாங்க. நான் வந்து ஒரு சாதாரண விவசாயினுடைய மகன். உங்களுக்கு மோடி வந்து பிரச்சாரம் பண்ணாருங்க. கனிமொழிக்கு ஸ்டாலின் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணாரு. உங்களுக்கு மோடி வந்தாரு, அமித்ஷா வந்தாரு, அதுக்கு பிறகு மற்ற மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வந்து செந்தில் பாலாஜி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இடி ஒர்க் பண்ணுச்சு. அது போக வந்து மற்ற ஏஜென்சிஸ் எல்லாருமே இருந்தாங்க கூட. இருந்துமே வந்து ஏன் முடியல? அதாவது அப்பா பேர் மட்டுமே ஒரு மனிதருக்கு வந்து அடையாளம் ஆயிராது. எல்லாரும் குடும்பத்தை தாண்டி அவங்களுடைய சுய உழைப்பும் சுயமரியாதையும் எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது இருந்தால் தான் வந்து வெற்றிங்கிறது முடியும். இன்னொன்று, 2026ல் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது ஒரு கட்சி வந்து கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் சொல்றது சரி. அது வந்து அவங்களுடைய இலக்கு. அப்பதான் வந்து தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், நம்ம இப்படிதான் இதே மாதிரி வேகமா வேலை பார்க்கணும் அப்படின்றது. இது வந்து அரசியல்ல இந்த மெசேஜஸை கொடுத்துதான் ஆகணும். அதை அவர் செய்யறாரு. ஆனால் 2026 தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது எப்படி அவங்க வந்து என்ன அதிமுக பாஜக இரண்டு அணிகளும் இணைந்து திமுக எதிர்த்தா பாசிபிளா? இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி, நேத்து அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதற்கான சாத்தியம் இருக்காது. அப்படி ஒருவேளை ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வரணும் அப்படின்னா பிஜேபி வந்து நான் எங்க தலைமையில தான் கூட்டணி இருக்கணும்னு கேட்பாங்க. ஏடிஎம்கேக்கு அங்கதான் சிக்கல் வருது. இப்ப கூட வந்து அவங்களோட சிக்கல் என்னன்னு அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலையினுடைய டிமாண்ட் நாங்க தான் பிக் பிரதர். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் எலெக்ஷன். அப்போ நாங்க தான் பிக் பிரதர், எங்களுக்கு கீழே நீங்க. அடுத்து 2026 தேர்தலில் கூட்டணி அப்படின்னு சொன்னா அண்ணாமலை என்ன சொல்லுவாரு, நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, எனக்காக நீங்க எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னுவாரு. கட்சி தொண்டர்கள் ஒத்துப்பாங்களா? முதல்ல வேலுமணி அவர்களும் பழனிசாமி அவர்களும் பிஜேபியோட கூட்டணியில இருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்ல முடியும். கட்சி தொண்டர்கள் முதல்ல ஒத்துப்பாங்களா? நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனா அரசியல் வந்து ஒரே மாதிரி எல்லா நாளும் இருக்காது, மாறிட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு குறித்து தேர்தல் முடிவுகள் என்னென்ன தாக்கத்தெல்லாம் அடுத்தடுத்து ஏற்படுத்த இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை நீங்க குறிப்பிட்டீங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.